ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 244. இதில் முஸ்லிம்களின் தலைவரான சாந்த் காஜியுடன் வாதம் என்னும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் நவதீப மக்கள் அனைவரும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்பது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்ய மகாபுருவின் கட்டளையாகும். ஒவ்வொரு வீட்டிலும் சங்கீர்த்தனம் நடைபெறுவது வழக்கம். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துடன் ஹரியே நமக, கிருஷ்ண யாதவாய நமக, கோபால் கோவிந்தா ரமே ஸ்ரீ மதுசூதனா என்ற பிரபல மந்திரத்தையும் பக்தர்கள் பாடினார்கள். நவதீபத்தில் ஒருவர் கூட ஹரி ஹரி என்ற உச்சரிப்பு, மிருதங்க ஒளி, கரத்தாளத்தின் அதிர்வு இவற்றைத் தவிர வேறு எந்த ஒரு சப்தத்தையும் கேட்கக்கூடாது. இந்த நடவடிக்கை உள்ளூர் முஸ்லிம்களின் எரிச்சலை கிளப்பிவிட்டது. சாந்த்காதி என்ற நகர குற்றவியல் நீதிபதியிடம் சென்று அவர்கள் புகார் கூறினார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், முஸ்லிம்கள் என்று மட்டுமல்லாது பொறாமை பிடித்த பல இந்துக்களும் புகார் கூறினார்கள். அடங்குவார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற வேத மந்திரத்தை தாழ் குடி மக்களை ஓதச் செய்து இந்து மதத்தையே களங்கப்படுத்துவதாக சைத்தன்ய மகாபிரபு மீது இந்த பொறாமை பிடித்த இந்துக்கள் புகார் கூறினார்கள். இப்பொழுது இந்த புகார்களை கேட்ட சாந்தாஜி ஒரு நாள் மாலை பக்தன் ஒருவன் வீட்டிற்கு சென்று கீர்த்தனம் நடைபெற்று கொண்டு இருக்கும் சமயத்தில் மிருதங்கத்தை பறித்து அதை போட்டு உடைத்து விட்டார். வெகுகாலம் இந்து மத கோட்பாடுகளை பின்பற்றாமல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது தீவிரமாக இந்து கோட்பாடுகளை அனுசரிக்க தொடங்கி இருக்கின்றீர்கள். யார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? இனிமேல் நவதீப நகரத்தில் யாரும் சங்கீர்த்தனம் செய்யக்கூடாது. இன்று இந்த தவற்றை மன்னித்து விட்டு விடுகிறேன். அடுத்த தடவை யாரேனும் சங்கீர்த்தனம் செய்வதை பார்த்தேனாயை அவரது சொத்தை அபகரிப்பதுடன் அந்த நபரையும் முஸ்லீம் ஆக்கிவிடுவேன். இப்படி உருவினார் சாந்த்காஜி. இப்பொழுது முஸ்லிம் ஆதிக்கத்தால் இந்து மக்கள் ஒடுக்கப்பட்டு தங்கள் மத கோட்பாடுகளை புறக்கணிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது நிதர்சனமாக இருந்தன. எனவே ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஓதுவதை கேட்ட காஜி வியப்படைந்தார். யாரோ ஒருவர் பாதுகாப்பில் இந்து மக்கள் இப்படி துணிகரமாக வீதி பஜனை பாடுவது அவரை சிந்திக்க வைத்துவிட்டது. மேற்படி தனது ஆணையை கர்ஜித்த குரலில் பிரகடனப்படுத்திய காஜி வீடு திரும்பிவிட்டார். தடை விதிக்கப்பட்ட பக்தர்கள் அதிர்ச்சியில் சைத்தன்ய மகாபிரபு இடம் சென்று முறையிட்டார்கள். இதை கேட்டாரோ இல்லையோ, போய் சங்கீர்த்தனம் பாடுங்கள், இன்றே முஸ்லிம்கள் அனைவரையும் ஒழித்து விடுகிறேன் என கொதித்தெழுந்தார் சைத்தன்ய மகாபிரபு. வீடு திரும்பிய பக்தர்கள் சங்கீர்த்தனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். ஆனால் காஜியின் தடை உத்தரவு அவர்களை கலங்கச் செய்தது. இதை தெரிந்து கொண்ட சைத்தன்ய மகாபிரபு பக்தர்கள் அனைவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் முழக்கமிட்டார். இன்று மாலை நவதீப வீதிகள் 9 நான் சங்கீர்த்தனம் செய்வேன். முன்னதாக நீங்கள் ஊரை அலங்கரிக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் தீப்பந்தம் ஏற்றுங்கள். கவலை வேண்டாம், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். எந்த காஜி வந்து கீர்த்தனத்தை தடுக்கிறார் என பார்ப்போம். அன்று மாலை பிரபு கௌரசுந்தரர் 3 சங்கீர்த்தன குழுக்களை தேர்வு செய்தார். முதல் குழுவில் ஹரிதாஸ் தாக்கூரா ஆடினார். நடுக்குழுவில் அத்வைத பிரபு ஆடினார். பின் குழுவில் மகாபிரபு ஆடினார். உதவிக்கு நித்யானந்தர் இருந்தார். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் குழுமி ஊரின் மூலை
முடுக்குகளில் புகுந்து சென்று இறுதியில் சங்கீர்த்தன குழுவினர் சாந்த் காஜியின் இல்லத்தை அடைந்து விட்டார்கள். சைத்தன்ய மகாபிரபு இருக்கும் தைரியத்தில் கூட்டத்தினர் தங்கள் கோபத்தை வெளிப்படையாக காட்டிக்கொண்டார்கள். அவர்களின் சினம் வெளிப்படையாகவே தெரிந்தது. கூட்டத்தினர் உள்ளம் கொதித்தார்கள். காஜியின் தடை உத்தரவை மீறுவதற்காக அவர்கள் அவரது வீட்டையும் தோட்டத்தையும் நாசப்படுத்தினார்கள். உரத்த குரலில் ஒலிக்கும் சங்கீர்த்தனம், மக்களின் கோபம், இவை சாந்த் காஜியை அச்சமடைய செய்துவிட்டது. போய் தனது அறையில் அவர் பதுங்கிக் கொண்டார். வெளியே வர இயலாதவராக பக்தர்களை அமைதிப்படுத்தினார் சைத்தன்ய மகாபிரபு. காஜி வீட்டு வாயில் கதவு அருகில் அமர்ந்து கொண்டார். சில மாண்புமிகு பெரியவர்களை அனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தார். மாடிப்படியில் இறங்கி குனிந்த தலையுடன் வந்தார் சாந்த் காஜி. மகாபிரபு அவரை மிக்க மரியாதையுடன் வரவேற்று அமர்வதற்கு இருக்கை அளித்தார். தோழமை பாவத்தில், ஓ, உங்கள் வீட்டிற்கு விருந்தினராக வந்து இருக்கின்றேன். என்னை பார்த்த நீங்களோ அறையில் ஓடி ஒளிந்து கொண்டீர்கள். எத்தகைய மரியாதை இது என காஜியிடம் வினவினார் சைத்தன்ய மகாபிரபு. நீங்கள் எனது வீட்டிற்கு கோபத்தில் வந்தீர்கள். உங்கள் கோபம் தனியட்டுமே என முதலில் உங்கள் கண்ணில் படாமல் இருந்தேன். உங்களைப் போன்ற மாண்புமிகு விருந்தினரை வரவேற்பது எமது நல்ல பேறு. நம் கிராம வழக்கப்படி உங்கள் தாய் வழிபாட்டன் நீலாம்பர சக்கரவர்த்தி எனது மாமா. இந்த வகையில் நீங்கள் என் மருமகன். மருமகன் கோபமாக இருந்தால் மாமன் சாந்தமாக இருப்பார். மாமன் ஏதாவது தவறு இழைத்துவிட்டால் மருமகன் அதை பெரிதுபடுத்துவது கிடையாது. இவ்வாறு கோபத்தை தணிக்கும் வகையில் சாந்த் காஜி பதில் அளித்தார். இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபுவும் காஜியும் உரையாடினார்கள். ஆனால் வெளியாருக்கு இதன் உள்ளார்த்தம் புரியவில்லை. மாமாவே, சில கேள்விகளை கேட்பதற்காக உங்கள் வீட்டிற்கு வந்து இருக்கிறேன் என்றார் மகாபிரபு. வரவேண்டும் வரவேண்டும், உங்கள் மனதை அறிப்பது யாதென கூறவும் என்றார் சாந்த் காஜி. பிரபு தொடர்ந்தார். பசுவின் பாலை பருகுகின்றீர்கள். ஆகவே பசு உங்கள் தாய். எருது உங்கள் உடல் பராமரிப்பிற்காக தானியங்கள் பயிர் செய்ய உதவி செய்கின்றது. ஆகையால் அது உங்கள் தந்தை. தந்தையையும் தாயையும் கொள்ளச் சொல்லும் மதம் மதமோ? எந்த ஒரு துணிச்சலில் இந்த மாதிரி பாவ செயல்களை புரிகின்றீர்கள்? இப்பொழுது காஜி பதிலளித்தார். உங்களுக்கு வேதங்கள் புராணங்கள் இருப்பது போன்று எங்களுக்கு திருக்குரான் பிரவர்த்தி மார்க்கம் என்ற இரு வழியில் ஆன்மீக மேம்பாட்டினை வர்ணிக்கின்றது திருக்குரான். போக பட்டினை குறைக்கும் மார்க்கத்தில் விலங்குகளை கொள்வது தடை செய்யப்படுகின்றது. அறாம் இருப்பினும் பூவுலகப்பற்று என்ற பாதையில் பசுவதை அனுமதிக்கப்படுகின்றது. ஹலால் சாஸ்திர இஸ்லாமிய அடிப்படையில் பசு வதைப்பட்டால் அது பாவம் கிடையாது. உங்கள் வேத சாஸ்திரத்தில் கூட மிருகபலி அனுமதிக்கப்படுகின்றது. பெரிய பெரிய முனிவர்கள் பசுவை வெட்டி வேள்விகள் நடத்தவில்லையா? இந்த கூற்றை ஆணித்தரமாக சைத்தன்ய மகாபிரபு மறுத்து விட்டார். வேதங்கள் பசுவதை கூடாதென அடித்து கூறுகின்றன. அப்படி இருக்கையில் எந்த ஹிந்துவும் அந்த மாதிரி செய்ய மாட்டான். பலி கொடுத்த பிராணியை உயிரோடு திரும்ப பெற முடியுமானால் பலி அனுமதிக்கப்படுகிறது. வேத மந்திரங்களின் தன்மையை பரிசோதிக்கவே மிருகவதை என்ற பரீட்சை அனுமதிக்கப்படுகின்றது. மாபெரும் முனிவர்கள் வயதான மிருகங்களை பலி கொடுப்பார்கள். பிறகு வேத மந்திரங்களை உச்சரித்து பலியான பிராணியை பிழைத்து எழச் செய்வார்கள். அதற்கான மந்திரத்தை உச்சரிப்பார்கள். இந்த மாதிரி மிருகங்களை முதலில் பலி கொடுத்துவிட்டு பிறகு பிழைக்கச் செய்வது என்பது பலி இடுவது ஆகாது. மாறாக நன்மை பயக்கும். முன்காலத்தில் அந்தன பெருமக்கள் இதை செய்தார்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் அந்தணர்கள் அவ்வளவு வேத விற்பன்னர்கள் கிடையாது. எனவே பிராணி பலி தடை செய்யப்பட்டு உள்ளது. முஸ்லிம்கள் ஆகிய உங்களால் பலியிடப்பட்ட மிருகங்களை பிழைக்க வைக்க முடியாது.
ஆகையால் நீங்கள் மிருகங்களை கொள்பவர் ஆகிவிடுகின்றீர்கள். விமோச்சனமில்லா நரகத்திற்கு நீங்கள் செல்வது நிச்சயம். பசுவை கொள்பவர்கள் அதன் உடலில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றதோ அத்தனை காலம் நரகத்தில் சித்திரவதை அனுபவிப்பார்கள். அன்பான சாந்த்காதியே, உங்கள் வேத இலக்கியங்களில் எத்தனையோ தவறுகளும் மாயா ஜாலங்களும் பொதிந்து இருக்கின்றன. ஏனென்றால் இவற்றை தொகுத்தவர்கள் அறிவின் சாரத்தை அறியாதபடி காரணத்திற்கும் வாதத்திற்கும் எதிரான தடை உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார்கள். இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு தனது வாதத்தை தொடர்ந்தார். இதனை கேட்ட காஜி விடை கூற இயலாமல் ஸ்தம்பித்து நின்றார். சொல்வதற்கு அவரிடம் ஏதும் கிடையாது. அவர் கூறினார், நிமாய் பண்டிதரே, நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. எங்கள் வேத இலக்கியங்கள் சற்று சமீபத்தில் தான் வளர்ச்சி அடைந்து உள்ளன. மேலும் அவற்றில் தர்க்கமோ வேதாந்தமோ கிடையாது. எங்கள் வேத இலக்கியங்கள் கற்பனையும் தவறுகளும் நிரம்பியவை. நான் முஸ்லிம் ஆதலால் என் சாதிக்காக அவற்றை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். எங்கள் சமய நூலில் புலால் புசிப்பதற்கான காரணம் விளக்கங்களும் வாதங்களும் வலுவாக இல்லை. சாந்த்காதியின் விளக்கத்தை அடுத்து சைத்தன்ய மகாபிரபு பேசினார். ஓ அன்பான தாய் மாமனே, உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகின்றேன். உண்மையை கூறுங்கள். தந்திரம் செய்து என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். உங்கள் ஊரில் எப்போதுமே பாட்டு கூத்து இப்படித்தான். இதற்கு காரணம் சங்கீர்த்தனம். முஸ்லிம் நீதிபதி என்ற விதத்தில் சங்கீர்த்தனத்தை தடை செய்ய உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் தடை செய்யவில்லை. காரணம் ஏன் என எனக்கு புரியவில்லை. சாந்த்காஜி கூறினார். ஓ, உங்களை அனைவரும் கௌரஹரி என்று அழைப்பதால் நானும் உங்களை அப்படியே அழைக்கின்றேன். ஓ கௌரஹரியே, என்னுடன் தனிமையான ஒரு இடத்திற்கு வந்தால் காரணத்தை விளக்குவேன் என்றார் காஜி. இவர்கள் அனைவரும் எனது அந்தரங்க நண்பர்களே. ஆகையால் நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். அவர்களை கண்டு நீங்கள் அஞ்ச தேவை கிடையாது என பதிலளித்தார் சைத்தன்ய மகாபிரபு. காஜி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விளக்கினார். ஒரு இந்து பக்தன் வீட்டிற்கு போனேன் அல்லவா. போனதும் அவரது மிருதங்கத்தை போட்டு உடைத்தேன். பிறகு சங்கீர்த்தனத்தை தடுத்து நிறுத்தினேன். அன்று இரவு ஒரு பயங்கர கனவு கண்டேன். பாதி மனித உடலும் பாதி சிங்கத்தின் உடலும் கொண்ட அதிசயம் ஆனால் பயங்கர உருவத்தை பார்த்தேன். தூக்கத்தில் இருந்த என் மார்பின் மீது அந்த சிங்க உருவம் தாவி அமர்ந்து கொண்டது. அட்டகாசமாக சிரித்து பற்களை நரவென அடித்தது. அந்த சிங்கம் தனது கூரிய நகங்களால் என் மார்பை பிராண்டி பார்த்தது. அந்த பயங்கர உருவம் கர்ச்சிக்கின்ற குரலில் பேசியது. மிருதங்கத்தை போட்டு உடைத்தது போல் உன் இதயத்தை பிளந்து பார்க்க போகின்றேன். என் புனித திருநாமத்தை கூற செய்ய விடாமல் தடுத்த உன்னை நான் வதைப்பது சிறந்தது. இவ்வாறு தான் கண்ட பயங்கர கனவை சாந்த்காதி மகாபிரபுவிடம் எடுத்து உரைத்தார். அவர் மேலும் தொடர்ந்து கூறினார். அரண்டு போன நான் கண்களை மூடிக்கொண்டேன். என் உடல் நடுங்கியது. நான் நடுங்குவதை பார்த்த அந்த சிங்கம், உனக்கு பாடம் கற்பிக்கவே இப்படி செய்தேன். இந்த தடவை கருணையுடன் உன்னை விட்டு விடுகின்றேன். அன்று நீ பெரும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தாததால் உன்னை மன்னித்து உன் உயிரை வாங்காமல் விட்டு விடுகின்றேன். இதே மாதிரி அடுத்த தடவை செய்தால் நான் சகித்து கொள்ள மாட்டேன். உன்னையும் ஏன் மாமிசம் புசிப்பவர்கள் அனைவரையுமே ஒழித்து கட்டி விடுவேன். பிறகு சிங்கம் நடையை கட்டியது. ஆனாலும் சாந்த்காஜி கதிகலங்கச் செய்தது. தனது மார்பின் மீது சிங்கம் பதித்த நக கீறல்களை காஜி மகாபிரபு இடம் காட்டினார். காஜி திறந்து காட்டிய மார்பை அனைவரும் பார்த்தார்கள். இந்த நிகழ்ச்சியை உண்மையென ஒப்புக்கொண்டார்கள். இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியை யாரிடமும் கூற கிடையாது. மறுநாளே என் மனிதர்களில் ஒருவர் என்னை தேடிக்கொண்டு வந்தார். வந்தவர் ஒரு கதையை கூறினார். அவர் என் உத்தரவின் பேரில் சங்கீர்த்தனத்தை தடுக்க சென்று இருக்கின்றார்.
திடீரென தீச்சுவாலை கிளம்பி அவரது முகத்தை சுட்டு தாடியை பொசுக்கிவிட்டது. அவர் என்னிடம் தன் கன்னங்களை காட்டினார். அவற்றில் தீப்புண் சுட்டு இருப்பதை பார்த்தேன். நான் அனுப்பிய ஆட்கள் எல்லோரும் இதே கதையுடன் திரும்பி வந்தார்கள். என்னை இன்னும் பீதி கவ்விக்கொண்டு விட்டது. எனவே நான் சங்கீர்த்தனத்தை இனிமேல் தடை செய்ய வேண்டாம் என்றேன். என் ஆட்களிடம் இப்போதைக்கு வெளியில் தலை காட்டாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்குமாறு உத்தரவும் இட்டேன். இதன் பிறகு ஏராளமான முஸ்லிம் மக்கள் காஜியை அணுகி புகார் செய்தார்கள். இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை தடை செய்யாவிட்டால் ஊர் முழுவதும் ஹரிபஜனை நடைபெறும். இப்படியாக இந்து மதம் கட்டுக்கடங்காமல் பெருகிவிடும். ஒரு முஸ்லிம் அன்பர் இந்த கணத்திலும் கூட ஹரிநாம உச்சாடனம் எதிர் ஒலித்து கொண்டு இருப்பதாகவும் இதை தவிர வேறு எதையும் கேட்க முடிவது இல்லை எனவும் கூறினார். ஓ கிருஷ்ணா, ஓ கிருஷ்ணா என்று பாடும் இந்து மக்கள் புன்னகை, அழுகை, நடனம் என்ற செய்கைகளை செய்கின்றார்கள். திடீரென பூமியில் விழுந்து புரண்டு அழுக்கை மேனியில் பூசிக்கொள்கின்றார்கள். ஹரி ஹரி உச்சாடனத்தின் போது இறைந்து கத்துவார்கள். அரசன் இதை கேட்டான் என்றால் உங்களை அவர் தண்டிப்பது நிச்சயம் என்றார் அவர். சாந்த் காஜி மேலும் கூறினார், நான் இந்த முகமதியர்களிடம் விசாரணை நடத்தினேன். ஹரி என்பது அவர்களது கடவுளின் பெயர் ஆதலால் ஸ்வாபம். ஆகவே இந்து மக்கள் ஹரி ஹரி என சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் முஸ்லிம் தானே, பின் ஏன் நீங்களும் அதே பெயரை உச்சரிக்கின்றீர்கள்? ஒரு முஸ்லிம் கூறினான், சில சமயம் நான் இந்துக்களை ஏளனம் செய்வேன். சில பெயர் கிருஷ்ணதாசா, சில பெயர் ராமதாசா, இன்னும் சில பெயர் ஹரிதாசா. இவர்கள் எல்லோரும் ஹரி ஹரி என உச்சரிப்பவர்கள். நான் முதலில் இவர்கள் அண்டை வீடுகளில் திருடுகிறார்கள் என நினைத்தேன். இவர்கள் உச்சரிப்பதை பார்த்து என் நாக்கும் தன்னை அறியாமலேயே ஹரி ஹரி என உச்சரிக்கின்றது. இப்படி உச்சரிப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் எனது பாழாய் போன நாக்கு ஹரி ஹரி என சொல்லி துளைக்கின்றதே. என்றைக்கு இந்துக்களுடன் சேர்ந்து கிண்டல் செய்ய தொடங்கினேனோ என் உதடுகள் தன்னை அறியாமலே ஹரே கிருஷ்ணா என முணுமுணுக்கின்றது. இந்த இந்து ஜனங்களிடம் என்ன மர்மமோ மந்திரமோ என்ன மூலிகை மருந்தோ மாயமோ இருக்கிறதோ தெரியவில்லை. இப்படி ஒரு முஸ்லிம் அன்பர் புலம்பியதாக சாந்த் கூறினார். இப்பொழுது இந்த சான்றுகளை கேட்ட பிறகு என் முஸ்லிம் ஏவலர்களை வீடு அனுப்பிவிட்டேன். பிறகு 5 அல்லது 7 இந்து நாஸ்திகர்கள் என்னிடம் வந்தார்கள். நிமாய் பண்டிதர் இந்து மத கோட்பாடுகளை தகர்த்து எறிந்துவிட்டார். ஏனென்றால் அவர் சங்கீர்த்தன விதையை விருட்சமாக வளர விட்டுவிட்டார். சாஸ்திரங்களில் சங்கீர்த்தனம் குறிப்பிடப்படவில்லை. சில சமயம் இரவு வெகு நேரம் கண் விழித்து மங்கள கண்டி வழிபாட்டிற்காக இருக்கும் நேரத்தில் மட்டும் வாத்தியங்கள் வாசித்து ஆடி பாடுவோம். முன்பு இந்த நிமாய் பண்டிதர் நல்ல சிறுவன். ஆனால் கயாவிலிருந்து திரும்பிய பிறகு ஆள் சுத்தமாக மாறிவிட்டார். இப்போது அவர் செய்வதெல்லாம் பல பாடல்களை உறக்க பாடுவது, கரவொலி எழுப்புவது, மிருதங்கங்கள் வாசிப்பது, கரத்தாளம் போடுவது போன்ற செயல்கள் ஆகும். எங்கள் செவிப்பறை கிளியாததுதான் பாக்கி. அவர் என்ன உண்பாரோ தெரிய கிடையாது. எங்கிருந்து இந்த வெறித்தனம் வருகின்றது? எதற்காக இப்படி காட்டு கத்தல் கத்த வேண்டும்? பிறகு ஆட்டம் பாட்டம், ஒப்பாரி, சிரிப்பு, தூசியில் புரள்வது, ஆகாயத்தில் திகில் குதிப்பது, இதற்கெல்லாம் காரணம் அவர் செய்யும் சங்கீர்த்தனம். இரவில் தூங்குவதற்கு கூட முடிவது கிடையாது. நிமாய் என்ற பெயரை மாற்றி இப்போது கௌரஹரி என பேர் அழைத்துக் கொள்கின்றார். 4வது வர்ணத்தாரையும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்கச் செய்து தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் மத்தியில் இந்து மதத்தை கெடுப்பதையே தொழிலாக்கி கொண்டு இருக்கின்றான் இந்த நிமாய். இந்த பாவச் செயலின் விளைவால் நவதீபமே காலியாகிவிடப் போகின்றது. சாஸ்திரங்களின்படி கடவுளின் பெயர் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அதன் பெயர் உச்சரிக்கப்படுவதை ஒருவர் கேட்டால் அதன் மகத்துவம் குன்றிவிடும். நீங்கள் இந்த ஊர் அரசு அதிகாரி ஆனதால்
ஹிந்துவோ முஸ்லிமோ உங்கள் பாதுகாப்பில் உள்ளவர்கள். எனவே நிமாய் பண்டிதரை கூப்பிட்டு ஊரை விட்டு போகச் சொல்லவும் என்றார்கள். மேற்கண்டவாறு சங்கீர்த்தனம் பிடிக்காத முற்போக்கு இந்து மக்கள் புலம்பினார்கள். அவர்களின் புகார்களை கேட்ட பின்பு காஜி அவர்களிடம் இப்போதைக்கு வீடு போகவும் ஹரே கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை தொடர விடாமல் நிமாய் பண்டிதரை தடுத்து நிறுத்துவதாகவும் வாக்களித்துவிட்டு வாளாக இருந்தார். ஓ பிரபுவே, நீங்கள் ஆதி நாராயணன் என்றும் அவரே இந்து மக்களின் முழுமுதற் கடவுள் என்பதையும் நான் அறிவேன் என கண்களில் நீர் மல்க உணர்ச்சி வசப்பட்டு காஜி மகாபிரபு இடம் கூறினார். பிறகு மகாபிரபு அவரை தம் கரத்தால் தொட்டார். ஓ கிருஷ்ணா என்ற புனித திருநாமத்தை உச்சரித்ததால் உங்களது பாவச் செயல்கள் அனைத்தும் பலன் அற்று போய்விட்டன. இஃது ஒரு பெரிய அதிசயம். ஹரி கிருஷ்ணா நாராயணா என 3 பெயர்களை ஓதியதால் நீங்கள் புனிதம் அடைந்து விட்டீர்கள், நற்பேரும் பெற்ற பக்திமான்களில் ஒருவராகி விட்டீர்கள் என கூறி காஜிக்கு அருளாசி வழங்கினார் சைத்தன்ய மகாபிரபு. இதனை கேட்ட காஜியின் கண்களில் நீர் சுரந்தது. அவர் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தொட்டு வணங்கினார். உமது கருணையினால் எனது கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. என்றென்றும் உங்கள் நினைப்பிலேயே இருக்குமாறு செய்யவும் உங்களிடம் ஒரே ஒரு சலுகை மட்டும் கேட்கின்றேன். இக்கணம் முதல் இந்த சங்கீர்த்தன இயக்கம் நாடியா மாவட்டத்திலாவது தடை செய்யப்படாமல் இருக்க வேண்டும் என மகாபிரபு காஜியிடம் கேட்டுக்கொண்டார். என் வம்சத்தில் எத்தனை தலைமுறையினர் பிறந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்தை தடை செய்ய முயல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கிறேன் என காஜி விடையளித்தார். இதனை கேட்ட சைத்தன்ய மகாபிரபு எழுந்து நின்று ஹரி ஹரி என உச்சரிக்கத் தொடங்கினார். எல்லா வைஷ்ணவர்களும் உடன் உச்சரிக்கத் தொடங்கினார்கள். இப்பொழுது காஜியை வீட்டுக்கு அனுப்பி தானும் வீடு செல்லும் வழியின் ஊடே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்